நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல். காசாவில் மறுபடியும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழப்போகுதா அப்படிங்கிற கேள்வி. வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். சவுதி அரேபியா அந்த நாட்டோடு இப்போது சிரியா கொண்டிருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ரஷ்யாவையும் ஈரானையும் கொதிப்படைய வச்சிருக்கா. ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவதற்காக புதியதொரு மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு பெரும் கடலில். அந்த கடலுக்கான பெயர் என்ன, அவங்க செய்திருக்கக்கூடிய சாகசங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பர்ஷியன் கல்ஃப் ஓமன் பக்கத்தில் இருக்குது. இந்த கடலில் தான் ஈரான் ஒரு பெரிய சாகசத்தை செஞ்சு காமிச்சிருக்காங்க. 2000 கிலோமீட்டரையும் தாண்டி போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைலை அவங்க கண்டுபிடிச்சி அதை சோதனையும் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. இது யுஎஸ்னுடைய நேவி ஷிப்பை அட்டாக் பண்ணுவதற்கு வல்லது, தவிடுபடியாக்கும் நேவி ஷிப் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு இதில் எக்யூப்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வெடிபொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிசைலினுடைய பேர் தான் கிளாடோ 380 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல். அது மட்டுமல்ல, ஈரான் தன்னுடைய வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சிட்டியில் வச்சுருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் ஆயுதங்கள் ஆகட்டும், வெப்பன் சிட்டி அப்படிம்பாங்க, அதையும் இப்போ காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக ஈரானுடைய திட்டங்கள், அவங்களுடைய கட்டமைப்புகள்லாம் இருக்கிற மாதிரியான காட்சிகள் இப்போ இடம்பெடுத்திருக்கு. கடந்த ஏப்ரல் மாதமும் அக்டோபர் மாதமும் 2024 இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தினாங்க. அதற்கு பிறகு இந்த ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிற அந்த வார்த்தை செயல்பாட்டில் இல்லாமலே போயிடுச்சு. பட் ட்ரம்பினுடைய பதவியேற்புக்கு பிறகு 15 மாத கால போர் நிறுத்தம், அந்த 15 மந்த் நடந்த போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு எங்கே, காசாவில். இது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம்தான். இப்போது நார்த்து காசாவை நோக்கி மக்கள் முன்னேறி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எய்டு பொருட்கள், ரஃபாவினுடைய கேட்டும் திறக்கப்பட்டிருக்கு. அரபு நாடுகள் எல்லாமே காசா மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு தயாராகிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் தனது அடுத்த இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. நெட்ஜரிம் காரிடார், இதை பாதுகாக்கிறதுக்கு யூஎஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்காவினுடைய கூலிப்படைகளை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இப்போது காசாவுக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்காக இஸ்ரேலை நம்பலை, இஸ்ரேலுடைய ஆர்மி படையை அந்த இடத்துல போடல, அதே மாதிரி ஹமாஸினுடைய படையும் அந்த இடத்துல இல்லை. ஸோ அப்போது இந்த மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தேவையான பாதுகாப்பை யார் கொடுப்பா? ஸோ யூஎஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த தனியார் ப்ரைவேட் ஏஜென்சி 100க்கும் மேற்பட்ட வீரர்களை அமெரிக்காவில் இருந்து காசாவில் இறக்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் மட்டும் பதவி அடிப்படையில் இல்லை போஸ்டிங் அடிப்படையில் $1000 இருந்து $10,000 வரைக்கும் இருக்குமா. இவங்க எல்லாமே ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஆர்மி ட்ரெஸ் கிடையாது, நார்மல் பீப்புள் போடக்கூடிய ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. பட் அமெரிக்கன் கேப் மட்டும் அவங்க போட்டிருக்காங்க, அமெரிக்கன் ஆர்மியோட கேப் மட்டும் போட்டிருக்காங்க. மற்றபடி ட்ரெஸ்லாம் ஆர்மி ட்ரெஸ் கிடையாது. கையில் துப்பாக்கி மஸ்ட்டு. ஸோ அந்த ஆயுதங்களோடு தான் இருக்காங்க, வெல் ப்ரிப்பேர்டாக. இவங்களுடைய அந்த அணிவகுப்பு அப்படிங்கிறது இப்போ புதியது ரக ஃபோட்டோஸாக கூகுள் முழுவதும் கிடக்கு. ஸோ யுஎஸ் ஆர்மி சைடில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புங்கிறது காசா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக அவங்க பயன்பட்டாங்கன்னா நல்ல விஷயந்தான். அவங்கள அப்படியே கொஞ்சம் வெஸ்ட் பேங்க் வரைக்கும் போய் இஸ்ரேல் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை தட்டி கேளுங்க அப்படின்னு நிறையா பேர் நம்முடைய டிபிக்கெலாம் பேசியிருந்தாங்க. அதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்னென்னா, வெஸ்ட் பேங்க் ஏரியா முழுவதுமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காரணம், இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த படுபாதகமான செயல். தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட வீடுகள், ஜெனின் பிளாக் இருக்குல்ல, அந்த முகாமில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீடுகளை டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது யார் மேலே அப்படின்னா,
ஒரு 2 மாத குழந்தை கூட இப்போ இடையில இறந்து போச்சு, லாஸ்ட் வீக் இறந்து போச்சுன்னு ஒரு செய்தி படித்தேன். இப்படி தொடர்ச்சியாக குழந்தைகளையும் பெண்களையும் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய கோபம். எப்படி இந்த மக்கள் வந்து செழிப்பாக வாழுவதற்கு ஒரு வீடு இருக்கா, அதை அழிச்சிட்டா? இந்த வேலையை தான் இஸ்ரேல்காரங்க தொடர்ச்சியாக ஐடிஎஃப்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உலகின் பல்வேறு நாடுகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்கையும் முழுவதுமாக முடித்து விடக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்வது ஏற்புடையது அல்ல. அங்கே ஹமாஸ் படைகள்கிட்ட தொடர்ச்சியாக தோல்விமயமாக இருக்குது இஸ்ரேல் படை அப்படிங்கிற செய்தியும் வருது. ஹமாஸ் இப்போது தன்னுடைய செப்பரேட் குரூப்பை வந்து வெஸ்ட் பேங்க் பக்கமும் திருப்பியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பேங்க் பக்கம் இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் அப்படிங்கிற அந்த போருங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஐடிஎஃபினுடைய சீஃப், அந்த போஸ்டிங் வந்து ஏற்கனவே ஹலீவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் அதற்கு பிறகு வந்து காசாவில் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஏற்பட்டதுக்கு காரணமே ஐடிஎஃபினுடைய படை தோல்வி தான். ஸோ ஐடிஎஃப் படை தோற்றதுனால ஹலீவி வந்து தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுறாரு. அவருக்கு பதிலாக வந்து ஜமீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு போஸ்டிங் போடுறாரு. இப்போ இவரை பற்றிய தேடுதல் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு, இவர் யார், எங்கே படித்தார், இவர் எப்போலேருந்து இஸ்ரேலிய படையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற தேடுதல் இப்போ அதிகமாக இருக்குது. அதோடு சேர்த்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 3 பிணைய கைதிகள் விடுதலை அப்படிங்கிறது. ஆண் பிணைய கைதிகள் இஸ்ரேல்காரங்கள் ஒரு 3 பேரை விடுதலை பண்ணியிருக்காங்க ஹமாஸ். அந்த செஞ்சிலுவை சங்கத்திட்ட போய் ஒப்படைச்சிருக்காங்க. அப்போது வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேஸில் வந்து வச்சு இந்த விடுதலை அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கு பிரதிபலனாக பாலஸ்தீனியர்களையும் விடுதலை செய்கிறாங்க இஸ்ரேல்காரங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஹமாஸ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னவாக இருக்கும், அந்த கிஃப்ட் பேக்கில் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற தேடுதல் இருந்தது. அந்த கிஃப்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு தெரில. அந்த ஆண்கள் வந்து ஹமாஸ் கிட்ட இருந்து வாங்கின அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறாங்க. ஒரு லெட்ரு மாதிரி இருக்குது. அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. அதில் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, ஹமாஸினுடைய கையொப்பம் போட்ட சர்டிஃபிகேட்ஸு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் படித்து பார்க்க முடியல. பட் வந்து அந்த லெட்ரு மட்டும் வந்து காமிக்கிறாங்க, அது ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2 முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று நடக்குது. ஒன்று, ஹமாஸ் ரஷ்ய அதிபர் புட்டின் இவங்க மீட்டிங் நடக்குது. இன்னொரு புறம் வந்து இதே பிப்ரவரி 3 அன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடக்குது. ஏற்கனவே ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து ஹமாஸுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அவங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போது பொலிட்டிக்கல் பியூரோ ஹெட்டு அவங்க வந்து மௌசா அபு மார்ஷுக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் நேரடியாக இப்போது ரஷ்யா போயிருக்காங்க. அதே மாதிரி பிபியும் வந்து டைரெக்டாக கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ட்ரம்ப்பை சந்திக்க போகிறார். ஸோ ட்ரம்ப்பை வந்து இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு சந்திக்க போகிறாருன்னு சொன்ன உடனே இஸ்ரேலிய தெருக்கள்லேருந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக கிளம்பி நெதன்யாகுனுடைய வீட்டுக்கு போய் ஆக்கிரமிக்கிறாங்க. போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிணைய கைதிகள் விடுதலை நடந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய பதவி வெறி காரணமாக மறுபடியும் ட்ரம்ப் அணுகி இஸ்ரேலுக்கு நிதி கேட்டு மறுபடியும் போரை நடத்துறதுக்கு பிபி தொடங்கிடுவார் அப்படிங்கிற அச்சத்தில் மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஹமாஸ் முழுவதுமாக ரஷ்யாவினுடைய உதவியை நாடுது. காரணம் என்னென்னா, சிரியாவில் ஒரு பெரிய போர் பதற்றம் அப்படிங்கிறது தணிஞ்சாலும் சிரியாவினுடைய மிக முக்கியமான கோலன் ஹைட்ஸ் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் ஆக்கிரமித்து அந்த இடத்துல வந்து செட்டு போட்டு உக்காந்துருக்காங்க. ஸோ சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் வெளியேறக்கூடாது அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை ஹமாஸ் வைக்கலாம். அதே நேரத்தில் அமெரிக்க படைகள் அங்கே இருக்கிற மாதிரியே ரஷ்ய படைகள் தொடர்ந்து சிரியாவில் இருக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டு. இன்னொரு பக்கம் இப்படியே பேரலாக வந்தால் வெஸ்ட் பேங்கில் நடக்கக்கூடிய அந்த போர், ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் சிரியா வழியாக தான் போயாகணும். அப்போ கூடிய விரைவில் சிரியாவை ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான், இல்லை ஈரான் சொல்லக்கூடிய அரசு அங்கே ஆட்சிப்படத்தில் உட்கார்ந்தால் மட்டும்தான் ஹிஸ்புல்லாவுக்கும் இந்த லெபனானுக்கும் ஆயுதங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பிளாக் பண்ணி வச்சுருக்கு அமெரிக்கா. இந்த ஹெச்டிஎஸ் குழுவினுடைய தலைவர் புதிய போஸ்டிங் ஒருத்தரை போட்டு. ஸோ இதை வந்து தடுத்து நிப்பாட்டணும்னா அடுத்து பெரிய பெரிய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ ஹமாஸ் வந்து இது தொடர்பான விவாதங்களையும் ரஷ்யாவிடம் நிகழ்த்தலாம். அஹ்மத் அல் சரா, நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, சிரியாவினுடைய புதிய தலைவர் ஹெச்டிஎஸ்னுடைய குழுவினுடைய தலைவர் நேரடியாக இப்போது ரஷ்யா கிட்ட உறவு இல்லை, அதே நேரத்தில் இஸ்ரேல்கிட்டையும் உறவு இல்லை. ஸோ 2 டைமே உறவை கட் பண்ணிட்டாங்க சிரியா.
அப்போது அடுத்து வந்து தன்னுடைய ட்ரேடுக்கு தனக்கு நிதி உதவி கொடுக்கறதுக்கு யார் அவங்க சார்ந்திருக்காங்கன்னா, ஒன்று அமெரிக்கா, இன்னொரு புறம் வந்து வளைகுடா நாடுகளுடைய உதவியையும் சிரியாவினுடைய புதிய தலைவர் கேட்குறார். ஸோ இதன் காரணமாக சவுதி அரேபியாவினுடைய சல்மான் கிட்ட அவர் போய் மீட்டிங்கில் போய் உட்கார்றாரு. சில விஷயங்கள் பேசப்படுது. எப்படி வந்து அமெரிக்காவுக்கு வந்து $600 பில்லியன் வந்து சைன் போட்டு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி சிரியாவினுடைய கட்டட மேம்பாடு, ட்ரேடு உள்ளிட்ட விஷயங்கள் சவுதி அரேபியாவோடு சேர்ந்து ஒரு இணக்கத்தை சிரியாவில் நாங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் சல்மான் சிரியாவுக்கான நிதியை பெரிய அளவில் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் உள்ளிட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய கனிமங்கள், ஏகப்பட்ட ப்ராஜெக்டில் சவுதி அரேபியாவினுடைய பங்களிப்புங்கிறது அடுத்து சிரியாவில் இருப்பதற்கான பெரும் வாய்ப்பு காத்திருக்கு. பாரகான் ஸ்பைவேர் ஸ்ட்ரைக், இதை வச்சு இப்போ புதிதாக ஒரு பெரிய வாட்ஸ்அப் முடக்கிறதுக்கான வேலையை இப்போ இஸ்ரேல்காரங்க செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டா கூட இது ரிலேட்டடாக வந்து ஒரு 90 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து முடக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து இந்த பெகாசஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பைவேர் மூலிமா இந்தியாவில் கூட சில பேருடைய பேச்சுக்கள்லாம் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்னு ஒரு புகார் வந்ததோ, அதே மாதிரி இஸ்ரேலுடைய முசாட் குரூப் வந்து இப்போ புதிதாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏகப்பட்ட சமூக ஊடக கணக்குகளை முடக்கி வச்சு அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புகார் வெளியாயிருக்கு. ஸோ இஸ்ரேலுடைய அட்டூழியத்திற்கும் இஸ்ரேலுடைய இந்த மாதிரியான டிஜிட்டல் உலகத்தை தன் பக்கம் திருப்பி வைப்பதற்கான வாய்ப்பு, எங்களால் இதெல்லாம் முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி உலகத்தை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக மொசாட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான புகார் வந்து ஃபைல் ஆகிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க மொசாட் அப்படிங்கிறத உலகம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்பைவேருடைய பேர் வந்து பாரகான். ஓகே, ஆப்கானுடைய தலைமை நீதிபதி ராம்தேவ் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ஐசிசியில் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு. அவர் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, தாலிபானுடைய தலைவர் ஹபத்துல்லாவை கைது பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஐசிசி, அதாவது தாலிபான்களுடைய ஆட்சி பண்ணக்கூடிய அந்த இடமா இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரே தாலிபான் தலைவர் மீது ஒரு புகார் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறார் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில். தாலிபான்கள் வந்து ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது பிற்போக்குவாதமாக இருக்குது, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வந்து அது ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கும், வரக்கூடிய எதிர்கால சந்ததியினரை பால்படுத்தக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிற புகார். ஸோ இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய தாலிபான் தலைவரை கைது செய்யுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இது ரிலேட்டடாக அமெரிக்கா வந்து சில தூண்டுதலான விஷயங்களை செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஏகப்பட்டது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அது பல கோடி ரூபாய் தேரும். அது எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ தாலிபான்கள் சொல்கிறாங்க. ஸோ தாலிபான்களுக்கு எதிரான செயல்களை ஆப்கானில் 2021 அது முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் விட்டுட்டு போன ஆயுதங்களை திருப்பி கொடு அப்படின்னு அமெரிக்கா கேட்குறாங்க. ஸோ தாலிபான்கள் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தாலிபான் தலைவர்கள் மீது ஐசிசியை வச்சு அமெரிக்கா மிரட்டக்கூடிய வேலையை சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் ஆப்கானில் அந்த மாதிரி பிற்போக்குத்தனமான சட்டங்கள் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் பலதரை சொல்லியிருக்கேன். நம்ம ஊரில் சில சட்டங்கள் வந்து இருக்கும், அவங்க ஊரில் சில சட்டங்கள் இருக்கும். அது அவங்க ஊருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து செட் ஆகுமா இல்லையாங்கிறத அந்த நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதை பேசுவதற்கான கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.